கோகோனட் ஆயில் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். தேங்காய் எண்ணெய் என்பது தேங்காய் இறைச்சியிலிருந்து பெறப்பட்ட தாவர அடிப்படையிலான கொழுப்பு ஆகும். அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு காரணமாக அறை வெப்பநிலையில் திடமாக இருக்கும் ஒரே தாவர அடிப்படையிலான எண்ணெய்களில் இதுவும் ஒன்றாகும் என்பது அதன் புகழ். பலர் அதன் நடுநிலை, ஓரளவு இனிமையான சுவை மற்றும் சமைத்த உணவுகளில் சேர்க்கக்கூடிய மிருதுவான அமைப்பை அனுபவிக்கிறார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் தேங்காய் எண்ணெய் மிகவும் நவநாகரிகமாகிவிட்டது. இது பெரும்பாலும் வெண்ணெய் அல்லது பன்றிக் கொழுப்பு போன்ற விலங்கு கொழுப்புகளுக்கு ஆரோக்கியமான மாற்றாக கூறப்படுகிறது. ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சி மற்ற நிறைவுற்ற கொழுப்புகளைப் போலவே தேங்காய் எண்ணெயையும் மிதமாக சாப்பிட வேண்டும் என்பதை குறிக்கிறது. கார்ப்ஸ். தேங்காய் எண்ணெய் ஒரு தாவரத்திலிருந்து வருகிறது, எனவே அதில் சில கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு மட்டுமே உள்ளது. கார்ப்ஸ் இல்லை. கொழுப்புகள். தேங்காய் எண்ணெய் 100% கொழுப்பு. 1 டீஸ்பூனில் நீங்கள் மொத்தம் 4.5 கிராம் பெறுவீர்கள். இதில் 80% முதல் 90% வரை நிறைவுற்றது. தேங்காய் எண்ணெயில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் பெரும்பாலும் லாரிக் அமிலத்தால் ஆனவை. இது அதன் சில ஆரோக்கிய நன்மைகளுக்கு காரணமாக இருக்கலாம். புரதப்பொருள். மீண்டும், இது ஒரு தூய கொழுப்பு என்பதால் தேங்காய் எண்ணெயில் எந்த புரதத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். தேங்காய் பழத்தில் சில நுண்ணூட்டச்சத்துக்கள் உள்ளன, ஆனால் அவை அதன் எண்ணெயில் அனுப்பப்படுவதில்லை. தேங்காய் எண்ணெயில் உள்ள ஒரே வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மிக குறைந்த அளவில் நிகழ்கின்றன. தேங்காய் எண்ணெயின் ஆரோக்கிய நன்மைகள். தேங்காய் எண்ணெய் அதன் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து சமீபத்திய ஆண்டுகளில் நிறைய விளம்பரங்களை பெற்றுள்ளது. இருப்பினும் ஆராய்ச்சி குறைவாகவே உள்ளது. தேங்காய் எண்ணெயின் சில ஆரோக்கிய நன்மைகள் இங்கே.